சரி வணக்கம். சரி என்ன பேர் உங்களுக்கு? நிஷோத்ரா. நிஷோத்ரா வித்தியாசமான வடிவான பேரா இருக்கு. எங்க அம்மா அப்பாக்களெல்லாம்? அப்பா புத்தளம் போயிட்டார், அம்மா தான் நிக்கிறா. அம்மா ஒளிச்சு ஒளிச்சு நிக்கிறா. நாம வெளியில வாராவே இல்லைன்னு. சரி அம்மா ஒளிச்சு நிக்கிறா. சரி வேற யாரு வந்து நிக்கிறவங்க எல்லாம்? வெளிநாட்டுல இருந்து மாமா வந்து நிக்கிறேன். மாமாக்கு என்ன பேர்? மதன். என்னோட வந்தோன்னே எல்லாரும் கேக்குறாங்க அவரோ செஞ்சதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நானும் வர்றதுல இருந்து சொல்றேன், நாங்க சொல்ல மாட்டோம், அதை நிஷோட்ட தான் சொல்லுவோம்னு சொல்லி வச்சிருக்கிறோம். சரி நிஷோக்கு பர்த்டே வந்ததாமன்னு கேள்விப்பட்டோம். எப்ப வந்தது? நேற்று பர்த்டே நடந்தது. நேற்று பர்த்டே என்றாலும் இன்றைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பணுமான்னு சொல்லி நேற்றே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று கொஞ்சம் ஈவினிங் டிலே ஆயிட்டுது. ஸோ அதால இன்றைக்கு கொண்டே கொடுத்து வடிவா என்னன்னு சொல்றது மிக்கி எல்லாம் கூட்டி கொண்டு போய், நேற்று எங்கட மிக்கி சரியான பிஸி ஆகிட்டதால நாங்கள் இன்றைக்கு மிக்கி எல்லாம் கூட்டி கொண்டு போய் டான்ஸ் ஆடி நிஷோத்ராவை சந்தோஷப்படுத்தட்டாமன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதலாவது கொடுத்துருவோமா கிஃப்ட்? சரி நிஷோத்ராக்கு நிஷோ மாதிரியே வடிவான ஒரு கேக் கொண்டு செலக்ட் பண்ணி பிங்க் கலர்ல நிஷோன்னு சொல்லி பட்டர்ஃப்ளை தீம்ல வாங்கிக்கொள்ளுங்க. அழகான ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஃபுல்லா கேக் தான், வடிவா வெட்டி சாப்பிடட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எத்தனையாவது பர்த்டே பிள்ளைக்குது? 17. சரி 17வது பர்த்டேக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் விஷயமும் நடந்ததாமன்னு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்தது. என்ன ரிசல்ட்ஸ் வந்தது? சரி ஓ லெவல் பாஸ் பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கும் இப்ப கிட்டத்துல தான் நடந்தது. ஸோ அதுக்கும் சேர்த்து விஷ் பண்றதா சொல்லி இந்த கிஃப்ட்ஸை கொடுங்கன்னு சொல்லி யாரோ அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க, சத்தம் வரணும். நீங்க வடிவா கதைக்கணும்னு தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பின்னுக்கு மதன் மாமா நின்று சித்தி அடியாமன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆறு இந்த சித்தி? மதன் மாமா கொடுத்திருப்பார். அவர் இன்றைக்கு வந்து நிக்கிறபடியா அவர் இன்றைக்கு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சோ இன்றைக்கு வந்தபடியா நேற்று நடந்த பர்த்டேக்கு இன்றைக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நாங்க வாரம் அவங்க வெளிக்கிறாங்க, வெளியே போக வெளிக்கிறாங்க. அப்படியே பிடிச்சு அப்படியே தூக்கி கொண்டு வந்து நீங்களே நெல்லுங்க ஒரு 5 நிமிஷத்துல முடிப்போம்னு சொல்லி ஆக்களை வச்சிருக்கிறோம். நாங்களே எல்லாரும் நிக்க செஞ்சா பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லி. சரி மாமா இல்ல போல இருக்கு. மாமா இல்லையே. அப்ப தெரியா வேற யாராவது அனுப்பி இருந்தா பாவம். ஐயோ நாங்க அனுப்பி விட எங்களை சொல்ல இல்லைன்னு கவலைப்பட போறாங்க. இந்த பாருங்க பக்கத்துல கஷ்டப்பட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி கொண்டு வந்திருக்கா. வேற யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஜெர்மன். உங்களை தவிர சுத்தி நிக்கிற எல்லாரும் கெஸ் பண்றாங்க. ஜெர்மன்ல இருந்த சிட்டி. ஜெர்மன் சிட்டிக்கு என்ன பேர்? பிரசாந்தி. இல்ல நோ க்ளூ தாங்க வேணாம். க்ளூ சரி நான் சொல்றேன். வில்பர்ல இருந்து சின்ன மாமி. சரி மதன் மாமாக்கு தான் சர்ப்ரைஸ் வந்திருக்கு போல இருக்கு. மதன் மாமா தான் ஃபுல்லா கெஸ் பண்றார். வில்பர்ல இருந்து சின்ன மாமி. எங்க இருந்தா? லண்டன்ல இருந்து சின்ன மாமியாம். சரி பாப்போம். இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. சரி அதுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்களா மிக்கி நான் தான் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சு கொடுக்குதா. சரி அதுக்குள்ள ஃபுல்லா என்ன ஐட்டம் இருக்குது? மேக்கப் பாஸ்கெட் ஒன்று இருக்குது. ஃபுல் மேக்கப் கிட். அதுல பூல் பேண்ட்ல இருந்து என்னன்னு சொல்றது அன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரி என்ன சீப்பு டப்பா சோப்பு டப்பான்ற மாதிரி ஊத்த உறைஞ்சிற இது முதல் கொண்டு பேன் சீப்பு முதல் கொண்டு சகல ஐட்டம். அதாவது ஒரு மேக்கப் பண்றதுக்கு ஒரு பிள்ளைக்கு தேவையான லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, சகலது மேக்கப் கிட் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. யாரு என்ன மேக்கப் பண்றதோ விருப்பமோ மேக்கப் பண்ண? ஓமா சரி மேக்கப் பண்ண பிள்ளைக்கு விருப்பமா தெரிஞ்சு யாரோ மேக்கப் கிட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பாஸ்கெட்டா செஞ்சு சகல திங்ஸும் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும் யார் பிள்ளைய இன்னைக்கு சந்தோஷப்படுத்த நினைச்சிருப்பாங்க?
யோசிங்க இன்னும் அந்த பேர் வரவே இல்லை, கவலைப்பட போறாங்க. யாரு விளங்கல? சின்ன மாமி கஜிந்தா எங்க இருக்கிறாங்க? லண்டன். நோ 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 மதமாமா நான் என்ன செய்யறேன்டா, உங்களை தான் பிள்ளை சரியா டவுட் பண்றா. சோ நான் போய்க்கல இதுக்கு எவ்வளவு காஸ்ட் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு போறோம். அந்த அமௌண்ட பிள்ளை இந்த கையில கொடுங்க. ஏன்னா மாமா மாமான்னு தான் பிள்ளை சொல்லிட்டு நிக்கிறார். இல்லையே மாமா இல்ல, மாமாக்கே தெரியாது. நாங்க வாசல்ல வந்து இறங்கத்தான் அவங்களுக்கே தெரியும் நாங்க வாரம். நோ இல்ல, ப்ராமிஸா அவர் இல்ல. அடுத்த கட்டம் நீங்க யோசிங்க. ஆஸ்திரேலியால இருந்து கணேசுதன். அது அது யாரு? சித்தப்பா. ஆஸ்திரேலியா. ஆஹா நோ. இவ்வளவு பேர் தான் வெளிநாட்டுல இருக்கணும். மதன் மாமா என்ன லண்டன்ல இருக்கிற சின்ன மாமி, மதன் மாமா இங்க வந்து நிக்கிறபடியா லோக்கல்ல இருக்கிறாரா? மதன் மாமா அண்ட் சின்ன மாமி சொன்ன நீங்க லண்டன்ல இருந்து. மற்றதார சொன்னீங்க ஜெர்மன்ல சித்தி, ஆஸ்திரேலியால சித்தப்பா. இவையெல்லாம் என்ன அப்பாட சைடு ஆகலாம், அம்மாட சைடு ஆகலாம். மற்ற எல்லாமே அப்பாட சைடுல இருந்து, இவர் அப்பாட சைடுல இருந்து. சரி ஓகே, யார சொல்ல போறீங்க? இப்ப 4 ஃபேமிலி தான் இருக்காங்க உங்களுக்கு வெளிநாட்டுல. ஐயோ நாங்க குடும்பத்துல கும்மி அடிக்க வரையில. சரி 4 ரிலேட்டிவ்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிறாங்க ஃபாரின்ல. யார சொல்ல போறீங்க? இவர் இல்ல, இவர் அவுட், இவர் அவுட். சரியோ இவர் இல்ல. நான் பாவம் பிள்ளை கணக்கு ஆப்ஷன் வேணாம், இவர் அவுட் பண்ணியாச்சு. க்ளூ க்ளூ என்னன்னு சொல்றது? உங்களை ரொம்ப பிடிக்குமா? சரியோ உங்களோட பர்த்டேக்கு என்னன்னு சொல்றது? நின்று இருந்தா நாங்கள் தாங்களே ஒரு கேட்க வேண்டி வெட்டி பிள்ளையோட சந்தோஷமா நிப்பினமாமா. நிக்கலாதா, வர முடியல. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணினமா. ஓ லெவல் பாஸ் பண்ணினதுக்கும் பிள்ளை கொண்டும் செய்யலையா? என்ன அது என்ன அப்ப சித்தப்பாண்டா எங்க இருக்கு? எந்த சித்தப்பா? அவர் தான் வேற இல்ல. மிச்சம் எல்லாரும் வந்து போறவையோ? எவராத்தான் இருக்கும். கணேசுதன் அவராத்தான் இருக்கும். மட்டாக்களுக்கு எல்லாம் பிடிக்காது உங்களை. அந்த டைம் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்த டைம் இல்லாத ஒரே ஒரு ஆள் அவர் தான். அதை கேட்ச் பண்ணி அவர் சொல்றீங்க. இல்லை வெரி சாரி இல்ல, வெரி சாரி இல்ல. என்ன செய்வோம் வேண்டாம், நீங்க எல்லாமே பிள்ளையாக சொன்ன காரணத்தினால நாங்க உங்களுக்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்போம். சரியோ எல்லாமே பிள்ளைதானே, என்ன செய்வோம்? ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுப்போமா? எங்கட மிக்கியோட சேர்ந்ததுல ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று ஆட போறீங்க. என்னது ஆட தெரியாதா? யாரதுக்கு நிறைய பேர் ரெடியா நிக்கிறாங்கதான். சரி சரியா சொன்ன நீங்களோ பிள்ளையா சொன்ன நீங்களோ? சரியா தான் சொல்லி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்னுட்டா. சரி இந்த கிஃப்ட வந்து இன்னைக்கு நிஷோத்ராவுக்காக அன்பாக கொடுத்தது யாருன்னு சொன்னா சொல்லுவோமோ? ஆரண்டு. சரி இங்க இருக்கிறார்கள் ஆரண்டு நினைக்கிறீங்க கூட? உங்களோட அம்மா நினைக்கிறா மதன் மாமாண்டு. நீங்க யார நினைக்கிறீங்க? மதன் மாமா யார நினைக்கிறீங்க? மதன் மாமா சின்ன மாமிய நினைக்கிறார். வேற யாரு? சின்ன மாமி அங்க சரண்டர் ஆயிட்டா தான் இல்லையா? யாரு? மதன் மாமாவா? இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டு பிள்ளை குழம்பிட்டது. சரி மதன் மாமா இங்க வந்து நிக்கிறபடியா சரியா குழம்பிட்டால், அம்மாவும் மதன் மாமாவை சொல்றபடியா பிள்ளை குழம்பிட்டால். ஆனா இன்றைக்கு பிள்ளைக்காக இந்த கிஃப்ட் ஆசையா பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி அனுப்பினது யாருன்னு சொன்னால் அப்பாவா? அப்பா புத்தகத்துல நிக்கிறபடியா அப்பா புதுசா ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கணும். இன்றைக்கு ஆசையாக ஆஸ்திரேலியால இருந்து சித்தப்பா கண்ணா. சரி கணேசுதன் சொன்னீங்க. சித்தப்பா தான் ஆஸ்திரேலியால இருந்து அன்போட இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறார். சந்தோஷமா? சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம்?
சரி, பிள்ளைக்கு வந்து நின்று விஷ் பண்ண முடியாம போச்சுதான், வர முடியாத சிச்சுவேஷனா இருந்தாலும் பிள்ளைன்ற பர்த்டேக்கு பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லணுமெண்டு நேற்றே செய்யணுமெண்டு ஆசைப்பட்டுதான் செய்ய முடியாம போச்சு. அதால இன்னைக்கு நல்லதா போச்சு. எல்லாரும் வந்து நீ கேக்ல செஞ்சது நல்லதா போச்சுன்னு ஹாப்பியா? சரி, அது நீங்க வந்த அப்புறம் நடக்கணும் இருந்திருக்கேன். ஹாப்பியா? ஹாப்பி. சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கண்ணா சித்தப்பாக்கு? ரொம்ப சந்தோஷம் சொல்லி இருக்கிறீங்க. சித்தப்பாவும் யார் யார் இருக்கிறாங்க அங்க? மூணு பிள்ளைகள். என்னோட கதைச்சது மொத்தமுமே உங்களுடைய சித்தப்பாவும் சித்தியும் சேர்ந்துதான் எல்லாம் கதைச்சாங்க. சித்தி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணினேன். இந்த கேக் தான் வேணும், இந்த மேக்கப் கிட் தான் பிள்ளைக்கு கொடுக்கணும் ஆசையா உங்களோட சித்தி தான் செலக்ட் பண்ணி செஞ்சான். ஓகேயா? சரி, வெட்டுவோமா இந்த கேக்க? யாரு? கண்ணா சித்தப்பா அண்ட் சித்தின்னு பேர் என்ன? வதனா. சரி, வதனா சித்தி அவங்களோட ஃபேமிலிட்ட இருந்து ஆசையா இன்றைக்கு நிஷோவுக்காக அன்போட வந்திருக்கிறேன். இந்த கேக்க வெட்டுவோம். என்ன முழுப்பல்லும் தெரியுதுப்பா, சிரிப்புல முழுப்பல்லும் தெரியுது. சரி, வெட்டுவோம். என்ன சரி வெட்டுவோமா கேக்க? வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nisho. Happy birthday to you. Happy birthday அம்மா சித்தி விடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க உங்களோட சித்தப்பா கண்ணாக்கும் சித்தி வதனாக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும்? உங்களை நினைச்சு இன்றைய நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் வேண்டி இவ்வளவும் செய்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து என்ன சொல்ல போறீங்களோ சத்தமா அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. அவங்க பாக்குறாங்கன்னு நினைச்சு சொல்லிவிடுங்க. சரி, எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய கண்ணா சித்தப்பா அவங்களோட குடும்பம் சார்பாகவும் பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்களுடைய கல்வியிலையும் நீங்க சிறந்து விளங்கணும் மேலும் மேலும் என்று வாழ்த்தி கொண்டு இப்ப போக மாட்டோம். மிக்கியோட டான்ஸ் ஆட போறீங்க எல்லாரும். சரியா? எல்லாரும் டான்ஸ் ஆடுறோம். ஓகே.